ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபியூடெக் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம ரியல்மி 7ஐ பற்றின ஸ்பெக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே லைக் பண்ண பெல் பட்டன் ரெடி ப்ரெஸ் பண்ணுங்கள். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபோனை டிஸ்பிளேல தான் ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோன் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இது ஒரு 6.5 இன்ச் HD+ IPS LCD பேனல். ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1600 to 720 பிக்சல்ஸ். ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 20:10. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 90%. என்னதான் இங்கே HD+ பேனலாக இருந்தாலும் இந்த ஸ்க்ரீன் ஒரு 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிற பேனல். ஸோ இங்கே பேனல் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்த ஃபோனை பாடி ஸ்டைல் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனை பாடி ஸ்டைல் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் டியூல் டோனோட இருக்கிற பிளாஸ்டிக் பில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் கார்னிங் கோலா கிளாஸ் 3 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பேக் சைடில் இருக்குது. பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டாப்பில் பெண்ணை விட்டுட்டாங்க. ரைட்டில் பவர் வால்யூம் மட்டும் தான். பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக், மைக், டைப் சி போர்ட், ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டில் ஒரு டெடிகேட்டடான மைக் வச்சுருக்காங்க. இதில் 2 சிம் ஒரு மெமரி கார்டு தாராளமாக போட முடியும். அடுத்து இந்த ஃபோனை ஸ்டோரேஜை பற்றி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் மொத்தம் 2 வேரியன்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று 4GB RAM 120GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இங்கே 256GB வரைக்கும் மெமரி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா இங்கே 11 நானோமீட்டர் பில்ட் பண்ண Snapdragon 662 சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் Android 10 மேலே ரன் ஆகுது. இந்த ப்ரைஸுக்கு இருக்கிற ரியல்மி 6ஐலேயே பெட்டரான MediaTek Helio G93 சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த MediaTek Helio G93 எந்த Snapdragon சீரிஸ்க்கு ஈக்குவல் பார்த்தீங்கன்னா Snapdragon 730க்கு ஈக்குவல். ஸோ இந்த ஃபோனில் ப்ராசஸர் கொஞ்சம் கம்மின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஃபோனை கேமரா பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனை கேமரா பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருக்காங்க. 64 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள், 2 மெகாபிக்சல் மேக்ரோ, 2 மெகாபிக்சல் மோனோ. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 60 மெகாபிக்சல் சென்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபோனை பாக்ஸ் கண்டென்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கண்டென்ட்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம பேட்டரியை பற்றி பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஃபோனை பேட்டரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹை கெப்பாசிட்டியான 5000 mAh கெப்பாசிட்டி பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியை பவர் பண்ணுறதுக்கு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் பாக்ஸ்லேயே தராங்க. இப்போ நம்ம பாக்ஸ் கண்டென்ட்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாக்ஸ் கண்டென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரியல்மி 7 ஐஃபோன், 18 வாட் சார்ஜர், டைப் சி கேபிள், சிம் டூல், ரெகுலரான புக்லெட்ஸ், வாரண்டி கார்டு, டிபி கேஸ் கொடுத்துருக்காங்க. கடைசி இந்த ஃபோனை ப்ரைஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4GB RAM 120GB ஸ்டோரேஜ் வர வேரியன்ட் 12,999 ரூபாய்க்கும், 4GB RAM 65GB ஸ்டோரேஜோட வர வேரியன்ட் 11,999 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை விட பெட்டரான ப்ராசஸர், டிஸ்பிளே எல்லாமே ரியல்மி 6ஐலேயே இருக்குது. ரியல்மி 7ஐயில் 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுக்குறாங்க. ஆனால் ரியல்மி 6ஐயில் 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் பாக்ஸ்லேயே தராங்க. ஸோ நீங்கள் எந்த ஃபோன் வாங்குவீங்க? என்னை கேட்டால் நான் ரியல்மி 6ஐ தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா இதுலேயே பெட்டரான ப்ராசஸர், டிஸ்பிளே, அதுவும் ஃபுல் HD+ வித் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. 2 ஃபோன்லேயும் சில டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ரியல்மி 6ஐயில் சைட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், 7ஐயில் ரியர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர். 6ஐயில் 4200 mAh கெப்பாசிட்டி பேட்டரி இருக்குது. ஆனால் 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடு இருக்குது. 7ஐயில் 5000 mAh பேட்டரி, ஆனால் 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோடு தான் வருது. ஸோ இந்த 2 ஃபோனை நீங்கள் எந்த ஃபோன் வாங்குவீங்க? இது மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ முடிச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம ஃபியூடெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.